அடுத்தபடியாக இந்த பள்ளியுடைய பெருமைமிகு இமாமும் இந்த ஹையத்து ஷரியாவுடைய மிக முக்கிய பொறுப்பாளியா இருக்கக்கூடிய ஹஜரத் நிசாமுதீன் அவர்கள் தங்களுக்கு முன்னால நம்ம வீட்டு கல்யாணம் என்பதாக குடும்பவியல் கல்யாண நிகழ்ச்சிகளில் நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை தங்களுக்கு விரிவாக கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான மஜ்லிஸின் தலைவர் ஹஜ்ரத் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் படிப்பதற்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு உறவுகள், நம்ம வீட்டில் சுண்ணத்துன்னு என்று தலைப்பு போடப்பட்டது. வேற ஒன்றும் இல்லை, எப்பவும் போடுற தலைப்பு தான். படிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு போட்டு நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது. நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் கவனப்படுத்துவதற்காக வேண்டி சில விஷயங்கள் சில நேரங்களிலே கேட்கும் பொழுதுதான் சொல்லப்படக்கூடிய அந்த நேரம், கேட்கப்படக்கூடிய அந்த நிலை ஆகியவற்றை வைத்து மனிதனுடைய மனம் மாறக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். ஒருத்தர் தொழாதவர் இருக்கின்றார், தொழுகை பத்தி நிறைய கேட்கிறார், பல நூற்றுக்கணக்கான தடவை கேட்டிருப்பார். ஆனாலும் அவர் எப்பொழுதும் போல தொழாதவராக இருப்பார். கேட்டு கேட்டு தொழ வர மாட்டார். ஆனால் எப்பொழுதாவது ஒரு நாள் யாராவது ஒரு ஆலிம், ஒரு பிரசங்கி சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை பதம் பார்த்துவிடும். அதன் காரணமாக அவர் அடுத்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராக, நிரந்தரமாக அதை பேணி வரக்கூடியவராக இருப்பார் என்பது வாழ்க்கையிலே பலருடைய விஷயத்திலே நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்காண்டி தொழுகை, இது போன்ற எந்தெந்த விஷயங்கள் இருக்கின்றனவோ அவை எல்லாம் அப்படித்தான். அதனால நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். சாதாரணமாக சொல்வார்கள், ஊதர சங்க ஊதி வைப்போம், எப்போது அது பலன் தரும் அப்படின்னு. அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்போம். கேட்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நாளிலே அல்லாஹ் தஆலா நாடிவிட்டால் அது பலன் தரக்கூடியதாக ஆகிவிடும். சரி, நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னா கல்யாணத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். என்னுடைய வீட்டிலையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், உங்க வீட்லயும் பலர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பீங்க. அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, நடைபெற்றன, நாம் செய்தோம், செய்து கொண்டு இருக்கின்றோம், இவையெல்லாம் ஷரியத்துக்கு உட்பட்டதா என்பதை கொஞ்சம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த வழிமுறைப்படி அவையெல்லாம் அமைந்திருக்கின்றனவா என்பதை கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு அழகான அருமையான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எல்லா நேரங்களிலும் அந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற துஆவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் எவ்வளவு அழகான வழி சொல்லி தந்திருக்கான். இந்த வழியை விட்டு இன்னொரு வழியில போறாங்கன்னா பெரிய ஆச்சரியமா இருக்குது நமக்கு. அழகான ஒரு உணவு இருக்கின்றது, அறுசுவை உண்டி. அதை விட்டு பக்கத்துல ஒரு சுவை இல்லாத ஒரு உணவு இருக்கின்றது. இதை சாப்பிடுறத விட்டு அதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பெரிய ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அழகான வழிமுறை இருக்கின்றது, வழி இருக்கின்றது, நடந்து போவதற்கு அழகான வழி ஒன்று இருக்கின்றது, கரடு முரடான பாதை ஒன்று இருக்கின்றது. அழகான தெளிவான பஞ்சு போன்று இருக்கக்கூடிய அந்த பாதையை விட்டுவிட்டு கரடு முரடாக முள் நிறைந்த பாதையிலே சென்று கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் இது போனா தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படித்தான் இருக்குது கொள்ள நிலை. இஸ்லாத்தை விட்டுட்டு இஸ்லாம் அல்லாத வழிமுறையிலே போகக்கூடிய சூழ்நிலை. நான் அடிக்கடி சொல்றது இல்லை, வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு அப்படின்னு ஒரு ஆயத் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான். எவர் ஒருவர் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தனக்குரியதாக எடுத்துக் கொள்வாரேயானால், தேடிக்கொள்வாரேயானால் அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப என்ன வழங்குறோம்? நேரடியாக மேலோட்டமான விளக்கம் என்ன? இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை, கிறிஸ்துவத்தை, யூத மதத்தை, மஜூசி மதத்தை, இந்து மதத்தை, இந்து மதத்திலே 33 கோடி தேவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மதங்களை
எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வழங்குறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் சாதாரணமா தெரியும். ஆனா இதுல இன்னொரு கருத்து, ஆழிய கருத்து, உள்கருத்து ஒண்ணு இருக்கின்றது. இஸ்லாம், இஸ்லாம் அல்லாததை தேடிக்கொள்வாரே என்று சொன்னால், இஸ்லாம் காட்டி இருக்கக்கூடிய வழி அல்லாத வேறொரு வழியை தேடிக்கொள்வாரே ஆனால் அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற பொருளும் உண்டு. இஸ்லாம் சொல்லுகின்றது தாடி வைக்க வேண்டும். தாடி வைக்க வேண்டும் என்பது ஒன்று, தாடி இப்படித்தான் வைக்க வேண்டும் என்பது இன்னொன்று. எவ்வளவுதான் வைக்கணும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பிடி வைக்க வேண்டும், பிடிக்கு கம்மியா இருந்தால் அதுக்கு பேர் பொடி. பொடி தாடி வைக்க கூடாது, பிடி தாடி வைக்க வேண்டும். சரி, இப்ப தாடி வைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழி. இது அல்லாத வேறொரு வழியை சரைக்கிறது தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னால் அவர் குற்றத்திற்குரியவராக ஆவார் என்பதாக பொருளாகும். கையில் இப்படித்தான் உடுத்தணும், பேண்ட் இப்படித்தான் போடணும், பைஜாமா இப்படித்தான் போடணும், இந்த அளவு தான் இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது என்பது ஷரியத்தினுடைய உத்தரவு. அதை மாற்றினால் மீறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாக அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொரு வகையில சொன்ன போனா கையில அப்படி கீழே இழுத்து உடுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுமானா தொழுகையும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சில சமயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒருவர் வந்தார், தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருந்தார். தொழுது முடித்த பிறகு அவரை கூப்பிட்டார். நீ போய் மறுபடியும் தொழு, நீ தொழவே இல்லை என்பதாக சொன்னார். சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, தொழு, நீ தொழவே இல்லை. முன்னால எல்லாரும் பாக்குறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீ தொழவே இல்லை, போய் தொழு அப்படிங்கிறார். அவர் ஒன்னும் பதிலே சொல்லல, மறுப்பு எதுவும் சொல்லல. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கல, நம்மள்ட்ட கேட்பாங்கல்ல. நான் ஒருத்தட்ட பக்கத்தில் இருக்கிறவர் தொழுதாரு, தொழுது முடிச்ச பிறகு நீங்க சரியாரு தொழுகவே இல்லை, போய் திருப்பி தொழுங்க அப்படின்னு சொன்னா ஏன் அப்படிம்பாரு. அது காரணம் சொன்னா அது ஏன் அப்படிம்பாரு. இன்னொரு காரணம் சொன்னா அது ஏன் அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு காரணம் சொன்னா அதுக்கு ஹதீஸ் இருக்கா அப்படிம்பாரு. ஆமா ஹதீஸ் இருக்குன்னா எந்த ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இங்க நிறைய நடக்குது, அதனால சொல்றேன், நிறைய நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எதுவுமே கேட்கல, போய் தொழ ஆரம்பித்தார், திரும்ப தொழ ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் ஏன் திருப்பி தொழ சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்ததுக்காண்டி கேட்டாங்க, ஏன் திருப்பி தொழ சொன்னீங்க. அவர் தன்னுடைய இசாரை, தன்னுடைய கீழாடையை கீழே இழுத்து உடுத்தி கொண்டு தொழுது கொண்டிருந்தார். அதாவது கரண்டை மொழிக்கு கீழாக அவருடைய உடை இருந்தது. இன்னொரு அதாவது அந்த ஹதீஸ்ல தொழு என்று மட்டும் சொல்லவில்லை, நீ போய், அதாவது நீ தொழவில்லை, நீ போய் ஒலு செய்து விட்டு வந்து தொழு என்பதாக சொன்னார்கள். ஒலு செய்து விட்டு வந்து தொழு என்பதாக. சஹாபாக்களுக்கு சந்தேகம், யார சொல்ல அவரை ஏன் ஒலு செய்ய சொன்னீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஏன் ஒலு செய்ய சொன்னீங்க திரும்பி? ஒருத்தருக்கு ஒலு முறிஞ்சிச்சா ஒலு இருக்குதா அப்படின்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய மானசீகமான அறிவிப்பின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கலாம், இவருடைய ஒலு புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, உம்மத்தினருக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவுரை சொல்வதற்காக வேண்டி, ஒரு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி, விஷயத்தை எடுத்து விளக்குவதற்காக வேண்டி, ஹராம் இது ஹலால் என்பதை தெரியப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வேஷ்டியை, தன்னுடைய இசாரை கீழே இழுத்து உடுத்தி கொண்டு தொழுது கொண்டிருந்தார், ஆகவே அவரை திரும்ப ஒலு செய்து விட்டு தொழ சொன்னேன் என்பதாக சொன்னார். இப்போ கையிலிய பேண்ட கீழே இழுத்து உடுத்தி தொழுது கொண்டிருந்தால் தொழுக முடியுமா? இப்ப அஜத் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க சட்டம் கேட்டீங்க, இப்படி இழுத்து உடுத்துட்டு ஒருத்தர் தொழுதார், தொழுக கூடுமா கூடாது? கூடும் சொல்லுவாங்க, பத்துவா கொடுப்பாங்க, கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, ஹராமுடன் கூடும் அல்லது மக்ரூஹுடன் கூடும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி செய்யறது ஹராம் அல்லது மக்ரூஹ் தஹரீம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அதனால அதோடு கூடும், அந்த குற்றத்துடன் கூடும் என்பதாக சொல்லுவோம். தொழுக முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஒது முறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னது காரணம், பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல உன்னதமான என்னுடைய சஹாபி, வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்களுடைய சஹாபாக்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் இந்த உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் ஒரு பிடி அளவு தர்மம் செய்த நன்மையை என்னுடைய சஹாபாக்கள் ஒரு பிடி அளவு தர்மம் செய்த அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சஹாபாக்கள் இந்த மாதிரி தவறான காரியத்தை செஞ்சிடக்கூடாது, தவறான காரியத்தின் காரணமாக அந்த அந்தஸ்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், போய் ஒலு செஞ்சுட்டு வந்து தொழு அப்படின்னு சொன்னாங்க. ஒலு முறிய போறதில்லை, தொழுகை முறிய போறதில்லை, ஆனா குற்றத்திற்குரிய தொழுகையாக அது ஆகும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது. இஸ்லாத்தில் அல்லாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராத ஒரு செயலை ஒரு மனிதர் செய்யும் பொழுது அது அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதுக்கு இது விளக்கமாக சொல்லப்படுகின்றது.
சரிங்க, நம்ம கல்யாணம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பூராமே இப்ப கல்யாணமாகவே இல்ல. அதான் நம்ம கல்யாணமாகவே இல்ல, அது ஊரா விட்டு கல்யாணம் மாதிரி இருக்குது. அடுத்த வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணம் போது சில பேர் பேசிக்கிட்டாங்க பசங்க, இது என்ன பாட்டு ஒரு வந்துச்சு, சினிமா பாட்டு அது மாதிரில இருக்குது அப்படின்னு. ஊரா விட்டு கல்யாணம், அடுத்த வீட்டு கல்யாணம், அது ஒரு சினிமா படம் பேரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல. அப்பா இப்ப கல்யாணம் அப்படின்னு சொன்னா, நிக்காஹ் அப்படின்னு சொன்னா முதல் நிலை என்ன? பெண் பார்க்கக்கூடிய சூழ்நிலை படலம். பெண் பார்க்க ஹித்பத் என்பதாக சொல்லப்படும். பெண் எப்படி பார்க்க வேண்டும்? இப்படியே வரிசையா ஆரம்பிச்சா 4 மணி நேரம் வேணும் சொல்றதுக்கு, அது பூரா முடியாது இல்லையா? சுருக்கமாக சொல்லும். பெண் பார்க்கக்கூடிய எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு பெண் தீன் அவளிடத்தில் இருக்கின்றதா என்று மட்டும் பார்க்க வேண்டும். பொருளை பார்க்க கூடாது, அழகை பார்க்க கூடாது, அந்தஸ்தை பார்க்க கூடாது, வமிசா வழியை பார்க்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது. அவளிடத்தில் தீன் இருக்கின்றதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். தீனிடத்தில் தீன் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபல்ஹர் பிதாத்தி தீன் என்பதாக. எனவே தீனுடைய பெண் இருக்க வேண்டும். தீனுடைய பெண் என்று சொன்னால் யாரு? மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரிந்தவளாக அவள் இருக்க வேண்டும், மார்க்க விளக்கங்கள் தெரிந்தவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அசல் கருத்து அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், தக்வா உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு. மார்க்க சட்டங்களை எல்லாம், மார்க்கத்தினுடைய செயல்பாடு அமல்களை எல்லாம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவளாக அவள் இருக்க வேண்டும், பயபக்தி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதாக பொருள். அந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணணும். அப்ப பொண்ணு மட்டும் அப்படி இருந்தா போதுமா? மாப்பிள்ளை அப்படி இருக்க வேண்டியது இல்லையா? மாப்பிள்ளையும் அப்படித்தான் இருக்கு. பெரும்பாலும் பெண்களின் மூலமாகத்தான் இந்த சீரழிவுகள், கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்ற காரணத்தினால் பெண்களைத்தான் பெண் பார்க்கும் படலம் என்று, ஆம்பளை மாப்பிள்ளை பார்க்கிற படலம் அப்படின்னு யாரும் சொல்றது. ஹித்பத் அப்படின்னு சொன்னா பெண் பார்க்கக்கூடிய படலம், பெண் பேசுதல், பெண்ணை பார்த்து முடித்தல் என்பதாக பொருள். பொதுவாக பொண்ணு பார்த்துட்டீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை பார்க்கறது லேசா பார்த்துக்கலாம், எல்லாரும் பார்த்துக்கலாம், தெளிவாக தெரியும். ஆனா அதே நேரத்தில் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பது கொஞ்சம் குறைவு ஏற்பட்டாலும் கூட பெண் நல்லவளாக இருந்து விட்டால் அதன் காரணமாக அந்த மாப்பிள்ளையை சீர்திருத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பெண் தவறானவளாக இருந்து விட்டால் உலகமே கெட்டு போயிடும். எல்லாமே நாம் பாக்குறோம். இன்னைக்கு ஒரு அந்த அதற்கு கூட காட்டினாங்க, சொல்லுவாங்க நேமா, இந்த ஜூனியர் டிவிடன்ல ஒரு பெண்ணை பற்றி போட்டிருக்குது. அந்த பெண் புதுக்கோட்டையில ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றால், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதாக சொல்லி, பெண்களுக்கு ஆண்களுடைய இந்த ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு. அதனால பெண்கள் சுய உரிமையோடு அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டும். அதாவது சுய உரிமையோடு என்று சொன்னால் கணவனுடைய அனுமதி அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை, கணவனுடைய உத்தரவு அப்படிங்கறதெல்லாம் எந்த விஷயத்திற்கும் வேண்டியதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை பெண்களுக்கும் இருக்கணும். எப்படி ஒரு கணவன் வெளியே போறார் வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து சொல்லிட்டு தான் போகணும், கட்டாயம் ஒண்ணும் கிடையாது, போயிடுறாருன்னு வச்சுங்க. அவர் வெளியே போறாரு, எங்க வேணாலும் போறாரு, அவர் எங்க வேணாலும் போலாம். அவரு நீ எங்க போறீங்க, இந்த நேரத்தில் எங்க இருக்கிறீங்க, கடையில இருக்கிறீங்களா, கடத்தருள்ள சுத்துறீங்களா, சினிமாவுக்கு போயிருக்கீங்களா, டிவி பாக்குறீங்களா, வெளியூருக்கு போறீங்களா, இங்க இருக்கிறீங்களா, அங்க இருக்கீங்களா, இந்த பெண்டாட்டி கேட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய இஷ்டம், அவர் எங்க வேணாலும் போவார். அதே போல பொம்பளையும் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். ஷரீஃபா, அந்த பொண்ணு பேர் ஷரீஃபா. ஷரீஃபான் பேர் வச்சதே தப்பு. ஷரீஃபான சிறப்பானவள் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சிறப்பானவள்னு தெரியல, செருப்பானவள் அப்படின்னு சொல்லலாம். அவ போறான். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, எப்போ இதே மாதிரி ஆண்கள் போனா பொம்பளை கேட்க முடியாது, அதே மாதிரி பொம்பளை போனா ஆம்பளை கேட்க கூடாது. அதாவது கணவன் கேட்க கூடாது. நீ எங்க போன, ஏன் போன, 12 மணிக்கு ஏன் வர்ற, 1 மணிக்கு ஏன் வர்ற, வந்தவன கதவை திறந்து விட்டு இவர் வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். என்ன வேலையா பார்க்க வேண்டியதுதான், கதவை திறந்து விட வேண்டியது. ஏன் எதுக்குன்னா கேட்கவே கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு. அது எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருநெல்வேலியில போட்டிருக்காங்க. இந்த போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முதல் போட்டோ, அந்த கூட்டத்தை போட்டோவை பிடிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் இருக்கு, அதுல இருந்து ஒரு பொம்பளை கூட வரல. அப்ப அந்த பெண்கள்லாம் 10ஆம் வசதியா இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே தெரியாதவங்க, கட்டுப்பாடு உடையவர்களாக கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த பெண்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அந்த பெண்ணு பேசுறான். அதற்கு ஆதரவாக ஒரு அமைப்பும் ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. இது மாதிரிலாம் பெண்கள் தங்களுடைய உரிமையை கோரி, உரிமை வேண்டும் என்பதாக சொல்லி தங்களுடைய எல்லா விதமான மானம் மரியாதை அத்தனையும் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைதான் பெரும்பாலும் நிக்காஹ்களிலும் கல்யாணங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்றன. சரி, இப்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் என்ற ஹதீஸினுடைய தொடரில் அந்த பெண் தீனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும், மார்க்கம் தெரிந்தவன். இவெல்லாம் மார்க்கம் தெரியாதவள். குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்க, குர்ஆன்ல அப்படித்தான் இருக்குது, ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்குது, இந்த ஆலிம் சாக்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இந்த முல்லாக்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்களியே பேசுறாங்க. ஆனா குர்ஆன்ல அப்படி கிடையாது. குர்ஆன்ல இருக்குது, அந்த பொண்ண அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல குர்ஆனுடைய ஒரே ஆயத்தை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஆயத்து, கர்ன ஃபீ புயூதிகுன்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றான், உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். வலா தபர்ரஜ் வ தபர்ருஜுல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் பெண்கள் வெளியே சுற்றி திரிந்ததை போன்று நீங்க சுற்றி திரிய வேண்டாம் என்பதாக. இவ சொல்றா சுற்றி திரியணும் அப்படின்னு சொல்றா, எங்க இஷ்டத்துக்கு நாங்க சுத்தி திரியோம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றா சுத்தி திரிய கூடாது, வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்னு சொல்றோம். சரி, அது நீண்ட விளக்கம், அது சம்பந்தமா பேசுறது இல்ல. இப்ப கல்யாணம் சம்பந்தமா பேசணும். சரி, கல்யாணத்துல ஒரு அங்கம் தான் அது, ஒரு விஷயம் தான். இதையெல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் தக்வா உள்ள பெண்ணாக இருக்கின்றாளா என்பது மட்டும் பார்க்கப்பட வேண்டும். காசு இருக்குதா, பணம் இருக்குதா, அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, சிறந்த குலம் கோத்திரம் உடையவளா என்றெல்லாம் பார்க்கவே கூடாது. இதைத்தான் பார்க்கணும். கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. முதல் இது, அதுக்கு அடுத்த மத்தெல்லாம் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள், ஒரு பெண் பணத்திற்காக வேண்டி அவளுடைய செல்வத்திற்காக திருமணம் செய்து கொள்ளப்பட்டால் அந்த செல்வம் சில நாள்களிலே போய்விடும், அவளை விட்டு போய்விடும். அல்லது அவளுடைய அழகுக்காக வேண்டி திருமணம் செய்தால் அந்த அழகும் போய்விடும். குலம் கோத்திரம் சிறந்த குலம் உடையவளாக, நல்ல வம்சம் உடையவளாக இருக்கின்றாள் என்ற காரணத்தினால் அவள் திருமணம் செய்து கொள்ளப்பட்டால் அந்த வம்சாவளியும் வறுமை வரக்கூடிய நேரத்தில் வம்சாவளியுடைய அந்த அந்தஸ்தும் எந்த பலனையும் தராது. சொல்லுவாங்க சாதாரணமா சொல்ல, வறுமை வந்தால், அதாவது பசி வந்தால் பத்தும் பறந்து விடும். வறுமை வந்தால் அந்த குலம் கோத்திரத்துடைய அந்த பெருமைகள் எல்லாம் அங்கே வந்து எந்த வேலையும் செய்யாது. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று பாடினான் ஒரு கவிஞன். அதுபோல பத்தும் போயிடும், பசி வந்தா எல்லாமே போயிடும். அதனால குலம் கோத்திரம் எல்லாம் வேலை செய்யாதுங்க. அதனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம் தீன் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். சரி, நீண்ட விளக்கங்களுக்குரியது. இரண்டாவது, அப்படி தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பின்னாலே கணவனாக இருக்கக்கூடியவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறன் பெற்றவராக அவர் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நீண்ட விளக்கங்கள் சொல்ல வேண்டும், நேரம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் திருமணத்திற்காக வேண்டி சொன்னார். ஒரு சஹாபி, என்ன வச்சிருக்கிற, மகருக்கு என்ன வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்ல. மகர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கிற? ஒண்ணுமே இல்ல. இந்த வேட்டியை தவிர வேற எதுவும் கிடையாது. உடுத்தி இருக்கிற வேட்டியை தவிர ஒன்னும் கிடையாதுன்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ வேட்டி அவுத்து கொடுத்துட்டா சும்மா நிப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு இரும்பினால் ஆன மோதிரமாக இருந்தாலும் சரி அதை தேடி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் போனாரு, வீடு பூரா பார்த்தார், ஒண்ணும் கிடைக்கல. ஒரு இரும்பு துண்டும் கூட கிடையாது அவருடைய வீட்டுல. அவர் உடுத்திருக்கிற வேட்டி மட்டும்தான் இருக்கு, உடுத்திருக்கிற துணி மட்டும்தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள், குர்ஆன்ல இருந்து என்னென்ன சூரா உனக்கு பாடம் இருக்குது, என்னென்ன சூரா? சரி, இந்த உனக்கு தெரிந்த அந்த சூறாவை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுத்து விடு. அப்படி கற்றுக் கொடுப்பதை மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்பதாக சொன்னார். திருமணம் செய்து கொடுத்தார்கள். இது மகராக ஆக்கப்பட்டு, கூடுமா கூடாதுங்கிற மசாலா வேறாஜத்துல கேளுங்க, அப்புறம் எழுதி கேட்டுங்க. அதுக்கு பின்னால என்ன இப்ப ரொம்ப வசதியா போச்ச, மகருக்கு காசே இல்லாம 1100, 2000, 3000, 10,000 இல்லாம எனக்கு உள்ளா சூலா தெரியும், நீ வா உனக்கு சொல்லி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி கூட்டு போயிடக்கூடாது. என்ன, அதுக்கு சட்டங்கள் இருக்குது, முறை அது படி. சரி, இப்ப அப்படி செஞ்சாங்க ரசூல். இப்ப என்ன கேட்டாங்க, மகர் கொடுப்பதற்கு உன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மகர் கொடுக்க வேண்டும். மகர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆணுக்கு, அதாவது கணவனுக்கு உழைக்கும் திறன் இருக்க வேண்டும். பொருள் சம்பாதித்து மனைவியை காப்பாற்றக்கூடிய திறன் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருளா அப்படின்னு சொன்னா, அதனுடைய எதிர்நிலை என்ன வருகின்றது என்று சொன்னால், பெண்ணிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. பெண்ணிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்றோம், முதல்ல பெண்ணிடத்திலிருந்து நீ எவ்வளவு கொடுப்ப, பெண் வீட்டாரத்தில் எவ்வளவு கொடுப்ப, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், வரதட்சணை. சீடர்கள் குருவுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் தட்சணை. மனைவி கணவனுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் வர தட்சணை, வறண்டு போன தட்சணை. அதுல எந்த விதமான பலனும் கிடையாது, எந்த விதமான ஈரமும் கிடையாது. அப்படின்னா வரதட்சணை. தட்சணைன்னு ஒன்று இருக்குது, இது வரதட்சணை. அதனால பெண்ணிடத்திலிருந்து பொருள் வாங்குவது இவனுடைய பேடித்தனத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண சொல்லுவான், அவன் பொண்ணையன் பொட்டையன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னு ஒரு ஆளை சொன்னா, இப்ப என்ன நீங்க யாராவது சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அது மாதிரி எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய
ஒரு கையாலாகாத மனிதன் அவன் அப்படின்னு அர்த்தம். அவன் எவ்வளவு பெரிய ஜவானாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு புஜ பல பராக்கிரம் மிக்கவனாக இருந்தாலும் சரி, அழகான தோற்றம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் பெண்ணிடத்திலிருந்து பொருள் வாங்கினா அவனுக்கு அந்த அர்த்தம். அதனால வரதட்சணை என்பது வாங்குவது முதல் ஹராம். நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கு? முதல்லயே எடுத்த உடனே ஹராம். முழுமையான ஹராமின் மூலமாக திருமணம் நிச்சயம் செய்யப்படுகின்றது. அங்கே எவ்வளவு தருவே, எவ்வளவு நகை போடுவே, எவ்வளவு சீர்வரிசைகள். அப்படி சீர்வரிசை சொன்னா கல்யாணம் பண்ண பின்னால பொண்ணு வீட்டுக்காரவங்க பொண்ணுக்காக வேண்டி வாழ்வதற்கு தேவையான சில பொருள்களை கொடுப்பது, சட்டி பானை அந்த மாதிரி உள்ள சில பொருள்களை கொடுப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாய்க்கு திருமணம் முடித்த பின்னால ஒரு சில பாத்திரங்கள், தோல் பாத்திரம் கொடுத்தாங்க. ஒரு பேரிச்சம் நார் நிரப்பப்பட்ட ஒரு தலையை கொடுத்தார்கள். பேரிச்சம் நார் யூஃபோம் அல்ல, ஃபோம் உள்ளதல்ல, ஒரு பேரிச்சம் நார் நிரப்பப்பட்ட ஒரு தலையை கொடுத்தார்கள். ஒரு தண்ணீர் தோல் துருத்திய ஒன்று கொடுத்தார்கள். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த சீர்வரிசை. அதை கொண்டு அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். நாம் பார்க்கணும், நிறைய வரலாறுகள் தெரிஞ்சதுதான். சரி, இங்க சீர்வரிசை என்ற பெயரால அது இருக்குதா, இது இருக்கா, இது இருக்கா, இருக்கா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா என்னென்ன வந்திருக்கோ அது பூரா வேணும். முதல்ல மோட்டார் பைக் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் கார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப டிவி கேட்கறாங்க, இப்ப செல்போன். செல்போன்ல ரொம்ப உயர்தரமான செல்போன் இது இருக்கு, அது வேணும். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா செல்போன்லயே மாடல் நிறைய வந்துருச்சு. இப்ப இன்னும் அடுத்தாப்புல டிவி செல்போன் வர போகின்றது. இன்னொரு 2 வருஷத்துல அந்த ஒரு வருஷத்துல எல்லாம் வந்துடும். அதுலயே டிவி பாத்துக்கலாம். டிவி தனியா பொட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை, பாத்துக்கலாம். அதே மாதிரி அதுல என்னென்ன செய்யணுமோ அது பூரா செய்யலாம். அநியாயம் செய்யலாம், நல்லதையும் செய்யலாம். ஆனா நல்லதை விட அநியாயம் ரொம்ப கெட்டது அதிகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை செல்போன் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். எவ்வளவு அனாச்சாரங்களுக்கு செல்போனின் மூலமாக என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டு எத்தனை கொலைகள் நடக்கின்றன, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் தினந்தோறும் பேப்பர்ல பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். சரி, இப்படி வரதட்சணை, அதாவது பெண்களிடத்திலிருந்து அந்த வரதட்சணையை வாங்கி திருமணம் என்ற நிலையை முதலாவதாக முதல் ஹராம். அது மட்டும் தெரிஞ்சுக்க, இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் கேட்டா, நம்ம வீட்டு கல்யாணத்துல இனிமேல் வரதட்சணையை வாங்க மாட்டோம் அப்படின்னு சபதம் செய்யும். குறிப்பாக வாலிபர்களாக இருக்கக்கூடிய, திருமணம் ஆகாத வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏதாவது தௌபா செஞ்சு அந்த காசை திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதுதான். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் சத்தியமாக, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் வரதட்சணை வாங்கவே மாட்டேன், பெண்ணிடத்திலிருந்து எந்த பொருளையும் நான் பெற மாட்டேன், நான் பொருள் கொடுத்து மகர் கொடுத்து திருமணம் முடிப்பேன். அழகான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அவருடைய மகரை இந்த பெண்களுக்கு நீங்க கொடுத்து விடுங்கள். நெஹ்லா, மனமு வந்து, சங்கடப்பட்டுலாம் கொடுக்க கூடாது, மனமு வந்து கொடுக்க வேண்டும். சரி, அப்படி முதல் நிலை என்ன? வரதட்சணை என்ற ஒரு ஹராமான செயலின் மூலமாக நிக்காஹ் தொடங்கப்படுகின்றது. இது எதுக்கு சொல்லணும் கேட்டா, பின்னால் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்ச பின்னால அந்த மணமக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்வார்கள் என்று உங்களால் முடிவு செய்ய முடிகின்றதா அப்படின்னு பாருங்க. செய்வா முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நேரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, சாதகம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. நம்ம வீட்டுகளிலே நிறைய நடக்குது, நம்ம வீட்டு கல்யாணத்தில் நிறைய நடக்குது. இது மற்றவர்களுடைய பழக்கம். அது ஜாதகம் பார்ப்பது, ஜாதக பொருத்தம் சரியாக இருக்கின்றதா? இவர் சனி வீட்டுல இருக்காரு, அவர் ஞாயிறு வீட்டுல இருக்காருன்னா சரியா வராது. 2 பேரும் சனியில இருக்கணும், 2 பேரும் புதன் வீட்டுல இருக்கணும், புதன் மேட்ல இருக்கணும். புதன் மேடு, இந்த கையில இந்த பெருவரல் இருக்கு பாருங்க, இது கேள்வி உள்ள மேடு இருக்குது, இதுக்கு பேர் புதன் மேடு. நான் ஜோசியம் எல்லாம் படிச்சேன் கொஞ்சம், அதாவது கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு. எது சூரிய மேடா? சூரிய மேடா அதுக்கு பேரு. அப்ப சுக்கிர மேடு வேற, சந்திரன் மேடு வேற, பல மேடுகளை ஏறித்தான் போகணும். அது மாதிரி கைப்ப அந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு அறிவியல் முன்னேற்ற காலத்திலும் கூட சில அஜத்து மாவட்ட கேட்கறாங்க, நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்கறது இல்ல, பல தடவை சொல்லினாலும் நம்மகிட்ட வர்றதே இல்லை. ஒருத்தர் இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல நாளா பார்த்து ஒண்ணு சொல்லுங்க கல்யாணத்துக்கு. எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாமே நல்ல நாளுக்கு இப்பவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்பவே வச்சுங்க, என்ன கல்யாணம் பண்றதுக்கு நாள் இருக்கு. இப்ப நம்ம அந்த நாளை கேட்டீங்கன்னா இப்பவே சொல்லு, எப்ப வேணாலும் வச்சுங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்ப வேணாலும் வச்சுங்க. ராத்திரியில 12 மணிக்கு கல்யாணம் வைங்க, ராத்திரி ஜாமத்தல் கல்யாணம். சில ஊர்களில் ஜாமத்தல் கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி நடக்குது. அதனால ஜாதகம் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, அதை பாக்குறது, அதை பாக்குறது. சரி, அதுக்கு பால் கிதாப் பார்க்கலாமா அப்படின்னா, பால் கிதாபு, மோர் கிதாபு, எந்த கிதாபும் பார்க்க கூடாது. நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். அல்லாஹ் படைத்த நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். இவர் சரியில்லைன்னு சொன்னா நேரம் சரியில்லாம போயிடும், இவர் சரியா இருந்தா நேரம் சரியா இருக்கு.
சொல்லப்பட்ட விஷயம் நிறைய சொல்லி இருக்கிறோம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அதனால ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஜாதகம், ஜோசியம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய தௌஹீத், அவருடைய ஏகத்துவத்தை விட்டு மனிதனை மாற்றக்கூடியது, அவருடைய தவக்குல் என்ற நம்பிக்கையை விட்டு மாற்றக்கூடியது, மனிதனுடைய எண்ணத்தை பூராம் சிதறடிக்கக்கூடியது, அல்லாஹுடைய அந்த எண்ணத்தை விட்டு மனிதனை ஷைத்தானுடைய வழியிலே திருப்பக்கூடியது. எல்லாம் இந்த ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது பூராம் அது எதுவுமே சரியாக இல்லை, சரியும் இல்லை, உண்மையும் அல்லது. அது முழுவதுமாக தவறு, முழுவதுமாக தவறு. ஒரு நம்பர் ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். இப்ப நிறைய நம்பர் ஜோசியம் பார்க்கிறேன். அதாவது 1ல இருந்து 10க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்றது. அந்த நம்பர் சொன்னவன ஒரு ஜாதகம் சொல்லுவார். அவர் அந்த நம்பருக்கு 5ன்னு சொன்னா ஒரு நம்பர், ஒரு ஜாதகம் சொல்லுவார். 10ன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் சொல்லுவார். அது மாதிரி நம்பர் ஜோசியர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கிராமத்திலிருந்து அந்த பக்கம் நிறைய பார்த்துட்டு இருந்தா, கிராமப்புறத்து ஒரு ஆள் வந்தான். வந்த உடனே எவ்வளவுங்க காசு அப்படின்னா 5 ரூபா. ஜாதகம் ஜோசியம் பார்க்கறதுக்கு 5 ரூபா. அவர் 5 ரூபா கொடுக்கல. சரி நீங்க ஜோசியம் பாருங்க, நான் காசு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீ முதல்ல காசு, நீ பார்த்தா தான் காசு கொடுப்பேன் அப்படின்ட்டான். சரி எப்படியாவது வருமானம் வரணும், இதோ முதல் கிராக்கி வந்திருக்கு, இப்பதான் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஒரு சீட் எடு அப்படின்னு சொல்லிட்டான். 10 சீட் இருக்குது, நம்பர் போட்டு ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா 4.5 அப்படின்னா 4.5 அப்படின்னா என்னடா 4.5 சொல்றேன், நீங்க தான் சொன்னீங்க நம்பர் சொல்ல சொல்லி, 4.5 நம்பர் தானே அப்படின்னா. அட முழுசா சொல்றோம். அப்படியா, சரி 5 அப்படின்னா 5ஆம் நம்பர் சீட் எடுத்தானா. நம்பர் 5ஆம் நம்பர் எழுதி இருக்கிற சீட் எடுத்தான். எடுத்து அதை வாசிச்சு காட்டினான். 5னை சொன்ன இவன் 5கத்துக்கு அஞ்சுவான் அப்படின்னு இருந்துச்சான். அது என்னங்க அது அப்படின்னு கேட்டானா. அவன் கிராமப்புறத்தை தெரியல. அதாவது 5ஆம் நம்பரை சொன்ன நீ 5 அப்படின்னு பொம்பளைன்னு அர்த்தம், பொம்பளைனா பொண்டாட்டின்னு அர்த்தம், பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவேன்னு எழுதி இருக்குப்பா அப்படின்னு. கரெக்டா எழுதி இருக்குங்க, ரொம்ப உண்மை. என் பஞ்சாதி பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்க அப்படின்னு சொல்லு. சரி அடுத்தது என்ன சொல்லுங்க. 5னை சொன்ன இவன் 5 பஞ்சாய் பரப்பான் அப்படின்னு. எதுக்கு பார்த்தாலும் பயப்படுவேன், எதை பார்த்தாலும் உனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அர்த்தம் சொன்னானா. ஆமாங்க உண்மையிலேயே எதை பார்த்தாலும் எனக்கு பயம் தாங்க. மரத்தை பார்த்தா பயம், கல்லை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், எல்லா பயம். அதை மட்டும் இல்லைங்க, இப்ப உங்களை பார்த்தாலும் பயமா இருக்காங்கன்னு ஓடனானா. டேய் காசை கொடுத்துட்டு போடா 5 ரூபாய அப்படின்னு கத்தனானா. அவன் 3வது வரியை படிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னானா. 5னை சொன்ன இவன் கஞ்சனுக்கும் கஞ்சனாவான் அப்படின்னு எழுதி இருந்துச்சான். அவன் போயிட்டான். இதான் நம்பர் ஜோசியம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்பர் ஜோசியம் உண்மையிலேயே அப்படித்தான், எதுக்கும் உதவாது. சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்கான ஒரு சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டு வர்றாருங்க. ஒரு சுண்ணத்தை மௌத்தாக்கி போட்டு இன்னொரு சுண்ணத்தை நிறைவேற்ற. தாடியை சிறைப்பது ஹராம், அது ஹராமுடன் வந்து உட்கார்றாரு. செயின் போடுவது, தங்க செயின் போடுவது ஹராம், ஹராமுடன் வந்து அங்கே உட்கார்றாரு. அதுக்கு அஜத்து தான் பாத்தியா ஓதுறாரு. செய்யலாமா, போலாமா? வலா தாவனும் அலை இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் பகைமைக்கும் உதவி செய்யாதீர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், கட்டளை இடுகின்றான். அதனால அந்த கல்யாண மஜ்லிஸ்ல மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட எத்தனையோ, ஏன்னா பெண் சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியறது இல்ல. அவங்க என்னென்ன ஹராம் செய்யறாங்கன்னு தெரியாது. உள்ள எத்தனை விதமான ஆடம்பரமான மார்க்கத்திற்கு ஷரியத்திற்கு மாற்றமான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே ஏற்படுகின்றன நமக்கு தெரியாது. அதே போல வீடியோ, டிவி, எல்லா இடத்திலும் நம்ம சொல்றது சொல்லி சொல்லி சலிச்சு போய் இவருக்கு இதுதான் வேலை அப்படின்னு ஆகி போச்சு. அஜித் பேசினாலும் அதை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு ஆகி போச்சு. அதை பத்தி தான் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் பிறகும் பேசிட்டு இருப்போம், இனியும் பேசிட்டு இருப்போம், இனியும் பேசிட்டு இருப்போம், கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். சொல்ல வேண்டியதான் அலைனா இல்லல் பலா, சொல்ல வேண்டிய வேலை தவிர வேற வேலை கிடையாதுங்களே. உங்களை தூக்கிட்டு போய் நீங்க வீடியோ போடு, அந்த பொட்டியை தூக்கிட்டு போறீங்க, நான் பிடிச்சி இழுக்கணுமா? தேவையில்லை, சொல்றதுதான் எங்க வேலை. இன்னவே சில பேர் என்ன சொல்றாங்க, சொல்லவே வேணாம் அப்படிங்கிறாங்க. சொல்லவே வேணாம்னா நான் இருக்கவே வேணாம் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன வேலையில இருக்க அந்த வேலையில இருக்க வேணாம்னு அர்த்தம். சரி, வீடியோ ஹராம். சில இடங்கள்ல வீடியோ, இப்ப இந்த ஹஜ் ஹவுஸ்ல போட்டிருக்குது, வீடியோ படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அன்னைக்கு எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, சின்ன கேமரா வச்சுக்கிட்டு செல்போன்ல வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்க. என்னங்க வீடியோ தடை செய்யப்படுது, வீடியோ எடுக்கிறாங்க, அந்த பெருசா இருக்கு பாருங்க மண்ட மாதிரி, அதைத்தான் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதைத்தான் கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம். மற்ற இதுல எதெல்லாம் சின்னதா இதுல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்க விளக்கம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சரி, அது ஒரு ஹராம். அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள் நடைபெறுகின்றன. சரி, ஆரம்பத்தில் நம்ம சொன்ன அந்த வரதட்சணை வாங்குறார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், மாப்பிள்ளை வாங்குறாரு. அந்த வரதட்சணை வாங்கி லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி அதிலிருந்து விருந்து போடுறாரு. அதுக்கு பேர் வலிமா விருந்து வேற சொல்றாரு. வலிமா சுன்னத்தான விருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
விருந்துகளை பற்றி சொல்ல அந்த வரிசையிலே வலிமா விருந்து மிகச்சிறந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள். 7 வகையான விருந்துகள் சொல்லப்படுகின்றன. அத்தனை விருந்து ஷரியத்துல அத்தனை விருந்துகளில் மிகச்சிறந்தது வலிமா. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரேனும் ஒருவர் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டு அவர் அதை மறுத்தால், உண்மையான வலிமாவாக இருக்க வேண்டும், சுன்னத்தான முறைப்படிக்கு இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் அந்த விருந்து நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர் மறுத்தால் அஸல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வலிமா விருந்து கூப்பிட்டு மாட்டேன்னு சொல்லி நான் வர முடியாது வலிமாவுக்கு அப்படின்னு சொன்னார்னா அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்து விட்டார். ஆனா எப்படி இருக்கணும், அது வலிமாவாக இருக்க வேண்டும். எப்படி வலிமா செய்யப்பட வேண்டும் அப்படி இருக்க வேண்டும். இவர் ஹராமான முறையில் காசு வாங்கி வலிமா போட்டார், அந்த வலிமாவை போகவே கூடாது. சட்டம் என்ன தெரியுமா, ஒரு நிக்காஹுக்கு போறோம், கூப்பிட்டாருன்னு போறோம், போன உடனே அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, எல்லா விதமான ஹராமான காரியங்கள் நடந்துகிட்டு, பாட்டு கச்சேரி நடக்குது. சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி தாராளமா நடத்துறாங்க. கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாட்டு கச்சேரி அது பாட்டு நடக்குது. அது பாட்டு கச்சேரி சில நேரங்கள்ல ஹனீஃபாவை கூட்டு பாட்டு கச்சேரி வைக்கிறது உண்டு, சினிமாக்கார பாடல்களை கூட்டு பாட்டு கச்சேரி வைக்கிறதும் உண்டு. எந்த பாட்டு கச்சேரியா இருந்தாலும் எல்லாமே ஹராம். இசையுடன் கூடிய பாடல்கள் அனைத்தும் ஹராம். என்ற சூரா லுக்மானுடைய ஆயத்தினுடைய அந்த விளக்கத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து ஏராளம் இருக்கின்றது. இசைகள் அனைத்தும் ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாஸனி அல்லாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன், என்னை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பி இருக்கின்றான். முதல்ல இந்த செய்தியை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாருங்க, பாஸனி அல்லாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன், என்னை ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, நான் எந்த செய்தியை சொல்லுகின்றேனோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய அந்த ரஹ்மத்துக்கு என்னை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக அனுப்பியதற்கு உரியவர்களாக நீங்களும் ஆகி விடுவீர்கள் அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ரஹ்மத்தான நிலைக்கு உள்ளானவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். என்னுடைய ரஹமத்துடைய அந்த பிரதிபலிப்பு, அதனுடைய தன்மை, அதனுடைய ஒளிமயமான நிலை உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமரனி அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பி மஹ்தில் மகாசிஃபி வல் மஸாமீரி, இசை கருவிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்று என்னுடைய ரப் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். இசை கருவிகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று என்னுடைய ரப் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார். ஒரு வாசகத்தை சொல்லி பாஸனி அல்லாஹு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்பதாக சொல்லி அடுத்த இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த விஷயம் உங்களுடைய அந்த நான் ரஹமத்தாக இருப்பதை தடை செய்கின்றது என்பதாக பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டிலே நாயும் உருவப்படவும் இருக்கின்றோ அந்த வீட்டுக்குள்ளே ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள். லா யதுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர், நாயும் உருவப்படம் எடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ள மலக்குகள் வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னா ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள். ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் சொன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவருடைய வீட்டுக்குள்ள ரஹமத்தே வராது. அப்ப மலக்குகள் இருக்க மாட்டாங்கிற அர்த்தம் அல்ல. மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க, வேற மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க. மலக்குல் மௌத் வருவாரு, அல்லது கிராமன் காத்திபின் இந்த எழுதுறாங்களே அவங்க இருப்பாங்க, மற்ற மலக்குகள் பாதுகாப்புக்காக வேண்டிய மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா ரஹமத்திற்காக ரஹமத் வழங்குவதற்காக சில மலக்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ரஹமத் அந்த மலக்கு இருக்க மாட்டார், அவர் போயிடுவார். அப்ப நம்ம வீட்டுல ஒரு படம் மாட்டி வச்சிருக்கோம், ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக ரஹமத்து உடைய மலக்குகள் அங்க இருக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். தேவையா இது? ரஹமத்து மலக்கு. இப்ப நீங்க நினைக்கலாம் ரஹமத்துடைய மலக்குகளே இல்லைன்னு சொன்னா, எங்க வீட்டுலதான் எல்லா வகையான வசதிகளும் இருக்கு, டிவி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பாருங்க பெரிய பங்களா இருக்கு, கார்பெட் போட்டிருக்கிறோம், ரெட் கார்பெட் போட்டு அழகான மேஜர் ஆக்காலி அது இது எல்லாம் போட்டு சகல வசதிகளோடு நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், ரஹமத்துடைய மலக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்காருன்னு கேட்டா, இந்த கார்பெட் போட்டிருக்குது, டேபிள் போட்டிருக்குது, அது போட்டிருக்கு, இது போட்டிருக்குது, அலங்காரம் செஞ்சிருக்கு, டெக்கரேஷன் செஞ்சிருக்கு, இதுதான் ரஹமத்து நினைச்சிட்டு இருக்காரு. அதுவல்ல ரஹமத்து. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் இவருக்கு கிடைப்பது, இவருக்கு கிடைக்கிறது. இது இவரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சில பொருள்கள், அந்த பொருள்களுக்கு பேர் ரஹமத் என்பது சொல்லப்பட மாட்டார். அந்த பொருள்களையும் ரஹமத்தாக ஆக்கிக் கொள்ளலாம் இவர் அசல் ரஹமத்தை பெறக்கூடிய தன்மை உடையவராக இருந்து விட்டால் என்பதாக பொருள். இப்ப இங்க நம்ம நிக்காஹ்ல என்னென்ன நடக்குது, எத்தனை அனாச்சாரங்கள் நடக்குது, இதே மாதிரி ஏராளமான விஷயம் ஒன்றல்ல இருந்தால் நேரம் சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இதுல ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப இந்த ஹராமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது மஜ்லிஸ், நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள்ல. நிக்காஹ் ஓத குத்பா ஓத போறவங்க, நிக்காஹ் ஓத போறவங்க யார் போறாங்க? எல்லாம் அஜித்மார்கள் தான் போறாங்க. நானும் போறேன், சில இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, அப்படியே போயிடுறோம். ஆனா போலாமா? கண்டிப்பா போகக்கூடாது, கண்டிப்பா போகக்கூடாது. சரி, இப்ப அந்த
முதல்ல சொன்ன இத்தனை ஐட்டங்கள் ஹராம்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் இப்ப சொன்ன ஒரு 5-6 விஷயம் சொன்ன ஹராமான. இந்த ஹராமான விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு அவர் நிக்காஹ் நடத்துறாரு. அப்ப நிக்காஹ்ல சாப்பாடு போடுறாங்க. ஒரு ஆலிம் ஷா போய் நிக்காஹ் ஓதுறாரு, அங்க குத்பா ஓதுறாரு, பயான் செய்யறாரு, ஏதோ ஒண்ணு செய்யறாரு, ஈஜாப் கோல் சொல்லி கொடுக்குறாரு. பிறகு அங்க அருமையான பிரியாணி சாப்பிட்டுட்டு வர்றாரு. அந்த சாப்பிடுறது ஹராம் இல்ல? நான் போறதில்லை, பெரும்பாலும் போறதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வராட்டி என்ன ஆச்சு? எத்தனை அஜத்மார்கள் இருக்கிறாங்க, கூப்பிட்டா வர்றாங்க. அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவரு அங்க போய் அந்த மாதிரி ஹராமான விஷயங்கள்லாம் இருக்கு. நான் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்டு வந்து இங்க அல்லாஹ் அக்பர் தொழுக வைக்கிறேன், என் பின்னாடி தொழுகிறாங்க. ஏன் தொழுகை என்ன ஆகும்? தொழுகை சரியா வருமா? தொழுகையில பக்தி இருக்குமா? குஷு குழு இருக்குமா? தொழக்கூடியவர்களுக்கு இது இருக்குமா? இமாமுக்கு இருந்தா தான் பின்னால் இருக்கிறவங்களுக்கு வரும். பின்னால் இருக்கிறவங்க சரியா இருந்தா தான் இமாமும் சரியா இருப்பார். ரெண்டு வேணும். இமாமுக்கு தப்பு ஏற்படுறதுக்கு பின்னால் இருக்கிறவங்க காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் சரியாக ஒலி செய்யாமல் பின்னால் வந்து நின்று கொண்டால் அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் இமாமை தாக்கும். இமாமுக்கு தடுமாறி போயிடும், இமாமுக்கு தவறு ஏற்பட்டு போயிடும், இமாமுடைய உள்ளத்திலே குஷு குது ஏற்படாது. பின்னால் இருக்கக்கூடிய முக்குத்ததிகளிலே ஒருவர் சரியாக ஒலி செய்யாமல் நின்று இருந்ததின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரத்து ரூம் ஓதினார்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுகையிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்கிடுச்சு, தடுமாறிடுச்சு. அந்த மாதிரி முதல்ல தடுமாறதே இல்லை, இப்ப தடுமாறிடுச்சு. தடுமாறின உடனே தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா பாலு அக்வாம், அதாவது உங்களிலே சிலருக்கு என்ன நிலை ஏற்பட்டது, என்ன வந்தது, என்ன கேடு வந்தது? சரியாக ஒலி செய்யாமல் நம்முடன் வந்து அவர் கலந்து கொண்டார், அவரின் காரணமாக எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. முக்ததியா இருக்கக்கூடிய ஒருவர் சரியாக ஒலி செய்யாததன் காரணமாக இமாமா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய நிலையெல்லாம் என்ன? ஹராமாக அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்து அவர் ஹராமான சாப்பாடு கொடுக்கிறார், நல்லா தெரியுது. வீடியோ போட்டோ எடுக்கக்கூடிய இடம் ஹராம், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆதாரங்கள் நிறைய இருக்கு, சொல்றதுக்குள்ள நேரம் இல்ல, அதெல்லாம் தெளிவா சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எந்த வகையில எந்த ஆலிம்ஸா சொன்னாலும் சரி, எத்தனை அஜத்மார் சொன்னாரு, எத்தனை பத்வாக்கள் வந்தாலும் சரி, எல்லாம் ஹராம் தான். என்ன அஜத்து? எல்லா அஜத்திற்கு அங்க பெரிய பெரிய முஃப்திகள்லாம் வர்றாங்க, பெரிய பெரிய அஜத்மார்கள், எத்தனை அஜத்மார்கள் வந்தாலும் சரி ஹராம் ஹராம். ஹராமான ஒரு இடம், ஹராமான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போவது ஹராம். அந்த மாதிரி ஹராமான இடத்துக்கு போய் காசு வாங்குறது ஹராம், அதாவது சாப்பிடுறது ஹராம். நான் இமாமா இருந்தா என்ன பிரயோஜனம், என்ன பலன் ஏற்பட போகுது? அதனால இமாம்கள்லாம் கவனிக்கணும். அதனால என்ன வேலையை விட்டு நீக்கி போயிட்டு போறாங்க, அவங்கள ரிஸ்க் தர்றாங்க. உங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் தர்றான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க தான் படிக்கிறீங்க, நீங்க தான் சொல்றீங்க. இன்னல்லாஹ் ஹுவர் ரஸ்ஸாக், இங்க பாரு, இன்னல்லாஹ, இன்ன நிச்சயமாக அல்லாஹ்தான், ஹுவ அவன்தான், அர் ரஸ்ஸாக் உணவளிக்கிறவன். பாருங்க எத்தனை தைக்கீது, எத்தனை உறுதிப்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். நிச்சயமாக அவனேதான், அல்லாஹ்தான் உணவளிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிக்கல. இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? துல் குவத்தில் மதீன், மிகப்பெரிய சக்தி படைத்தவன். துல் குவ்வா, சக்தி படைத்தவன். அல் மதீன், உறுதியான சக்தி படைத்தவன். ஒருத்தர் இல்லன்னு சொல்லிட்டாரு, இன்னொரு இடத்துக்கு போ, இன்னொரு இடத்துக்கு போனா அல்லாஹ் தஆலா இதோட கூடுதலாக தருவான். நம்பிக்கை தான் காரணம், நம்பிக்கை தான் அசல். ஆக இதை நீங்கள் கவனம் வைக்க வேண்டும், நிர்வாகிகளும் அதனை கவனத்தில் வைக்க வேண்டும். நிர்வாகிகளா இருக்கக்கூடியவருக்கும் இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி என்ற ஆயத்தினுடைய தொடரில் நான் இங்க ஜுமாலை சொல்லியிருக்கிறேன். யாமுரு அப்படிங்கிறது இமாரா என்ற வார்த்தையினுடைய வேர் சொல்லிலிருந்து, இமாரா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. வெறுமனே ஒரு பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக, தலைவராக, செயலாளராக, பொருளாளராக, உறுப்பினர்களாக இருப்பது என்பது மட்டும் அர்த்தம் அல்ல. பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிக்கிறது, அது டெக்கரேஷன் பண்றது, பாத்துக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது, அதுக்கு மட்டும் அது மட்டும் அர்த்தம் அல்ல. இருக்கக்கூடிய இமாம் சரியாக இருக்கின்றாரா, ஹராம் ஹலால் பேணி இருக்கின்றாரா, இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹராம் ஹலால் பேணுகின்றவராக இருக்கின்றாரா என்பது பார்ப்பதும் இமாராவுடைய அர்த்தத்திலே உள்ளே உள்ளது. நீங்க எடுத்து பாருங்க, மாரிஃபுல் குர்ஆன் எடுத்து பாருங்க, அதற்குள்ள இமாரா என்பதற்குள்ளே உள்ளது. ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவரையும் கவனிக்க வேண்டும். இமாம் சரியாக தொழ வைக்கின்றாரா, அவர் பக்தி உள்ளவரா, தக்வா உள்ளவராக இருக்கின்றாரா என்பதையும் பார்க்க வேண்டும். அதாவது மேலோட்டமாக, வெளிப்படையா உள்ளது தெரியாது, மேலோட்டமாக ஹராம் ஹலால் பேணி வாழக்கூடியவராக இருக்கின்றாரா. அதனால்தான் ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இமாமா இருக்கக்கூடியவருக்கு 10 நிபந்தனைகள் இருக்கின்றன, மோதினாரா இருக்கக்கூடியவருக்கு 10 நிபந்தனைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாலே சொல்லியிருக்க, ஜும்மாலே சொல்லியிருக்கிறார், 10 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் என்பதாக. சரி, இப்ப இந்த மாதிரி உள்ள அனாச்சாரங்கள், அநியாயங்கள், ஹராமான
காரியங்கள், இஸ்ராபான காரியங்கள், இவற்றுக்கெல்லாம் துணை போய் அதை செய்துவிட்டு நான் இமாமாக இருந்தால் அர்த்தமே இல்லையே. தொழுகையே அல்லங்கள போதல்ல. தொழுகை எப்படிப்பட்டது? எல்லாவற்றை விட உயர்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வேலைகள், எத்தனை ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கின்றனவோ, தொழில்கள் இருக்கின்றனவோ, அவை அனைத்திலும் மிகச் சிறந்தது தொழுகை. சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தொழுகை தான் எல்லா வேலைகளுக்கும் அசல் அப்படின்னு அர்த்தம். நீங்க வியாபாரியா இருக்கிறீங்க, விவசாயியா இருக்கிறீங்க, தொழிலாளியா இருக்கீங்க, முதலாளியா இருக்கிறீங்க, எத்தனை வேலைகளை செய்தாலும் சரி அத்தனை வேலைக்கும் அசல் தொழுகை தான். அசல் தொழுகை. அந்த தொழுகையை வீணாக்கி விட்டால் எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வெளித்தோற்றது தெரியுதோ தெரியல, அதுல பத்திர பிரச்சனை இல்லை. சரி, இப்படி ஏராளமான விளக்கங்கள் நிக்காஹ் சம்பந்தமாக, நம்ம வீட்டு கல்யாணம் சம்பந்தமாக இருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும், மணிக்கணக்கில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் சுருக்கமாக உங்களுடைய நினைவுக்காக வேண்டிய இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் நிக்காஹுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஹராம் ஹலால் பேண வேண்டும். அங்கே ஹராம் நடந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது. அது என்ன வந்தாலும் சரி, தலையா போயிட போகுது, தலையா போயிட போகுது. அல்லது நான் எனக்கு கொடுக்குற சாப்பாட்டை அவர் நிறுத்திட போறாரு, எனக்கு கொடுத்த சம்பளம் எடுத்துட்டு போறார். சம்பளம் கொடுக்கறதும் சாப்பாடு கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய வேலை. இவங்களை காரணமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. என்னுடைய நிர்வாகிகள் ரொம்ப அற்புதமான நிர்வாகிகள் இங்க இருக்கக்கூடியவர்கள், நான் பாராட்டி சொல்லுவேன். ஆனா அத முன்னால சொல்றது நல்லதல்ல. அப்படிப்பட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் இங்க டி நகர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய இமாம்களை நீங்கள் போக சொல்லாதீர்கள். வீடியோ போட்டோ எடுத்து அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டோம் போர்டு பெருசா எழுதி போடுங்க. எத்தனை பேர் தொப்பி போடல வரல, தொப்பி போட வரக்கூடாது எழுதி போடுறீங்க. ஹராமான காரியத்தை செஞ்சா ஏன் வரக்கூடாது? நீங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தொப்பி போடாம தொழுது ஹராம் அல்ல, மக்ரூஹ். வேணும்னே தொழுதுனா போட்டா அது வேற, அது வேற குஃப்ர். அது வேணும்னே தொப்பியே போட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வம்பா வந்துதுங்கிறான். அதனால அந்த குஃப்ர் ஏற்படக்கூடாது, மக்ரூஹ் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம போராடுறோம். அது தொப்பி போடாம ஒருத்தன் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சரி ஹராமான காரியத்தை செய்வதற்காக உங்களுடைய இமாமை நீங்கள் அனுப்புகின்றீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. மற்ற காரியங்கள் எல்லாம் கெட்டு வீணாகி போவதற்கு அசல் காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்னைக்கு கேள்விப்பட்ட ஒரு கல்யாணத்தை, நம்ம கல்யாணத்தில் பட்டாசு எல்லாம் அடிச்சாங்க. பட்டாசு வெடிச்ச கல்யாணத்துக்கு நம்ம அஜித்மார்களும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சு முன்னால பேனர் வச்சு, ஒரு அரசியல்காரனுடைய பேனர் எல்லாம் வச்சு அதெல்லாம் எழுதி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை போய் குத்பா ஓதி சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். மனம் வேதனை, மனம் வெம்பி போய் நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சாதாரணமா சும்மா சொல்ல, வேடிக்கைக்காக வேண்டி பயானுக்காக நம்ம சொல்லல, மனம் வெம்பி போய் சொல்லக்கூடிய விஷயம். அதனால கல்யாணங்களை சீர்திருத்துங்கள். நிக்காஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடத்தினார்களோ அந்த முறைப்படிக்கு நிக்காஹ் நடத்துங்கள். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த நிக்காஹின் மூலமாகவே உங்களுடைய உறவுகள் பலப்படுத்தும். இங்கே உறவுகளை பற்றி பேசுகிறார்கள். உறவு பலப்படுத்தப்படுவதற்கு நிக்காஹ் அசல் காரணம். நிக்காஹின் மூலமாக ஒரு உறவு இரண்டு உறவுகளாக மாறுகின்றன. நிக்காஹின் மூலமாக ஒரு உறவு நம்முடைய நசபு, அதாவது வமிசா வழியின் மூலமாக தொடர்புடைய ஒரு உறவு முறை, அண்ணன் தம்பி தந்தை தாய் மாமா மச்சான் அப்படிங்கிற உறவு முறை. இன்னொரு உறவு முறை இருக்கின்றது, ஷஹர் என்பதாக சாதஹே குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லு நசபம் வஸ்ஸிஹ்ரா என்பதாக குறிப்பிடுகின்றார். நசபு மூலமாக உங்களுடைய வம்சா வழியின் தொடரிலே ஒரு வகையான உறவு உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்க திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உறவு முறை உண்டு. அதுக்கு முன்னால் அந்த உறவு முறை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த பெண்ணின் மூலமா என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மருமகள், என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து என்னுடைய மருமகள் வந்தார் என்று சொன்னால் அந்த மருமகளின் காரணமாக ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. மருமகளுடைய தந்தை, அவருடைய சகோதரர், அவருடைய தாய், அவருடைய கூட்டம், குடும்பத்தில் இந்த உறவு முறை, எல்லா உறவு முறையும் ஒன்றாக இருக்க வேண்டும், அற்புதமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய அற்புதமான விஷயம் அது. ஆகவே அந்த உறவு முறைகள் எல்லாம் சீர் செய்யப்படுவதற்கு காரணமாக நிக்காஹ் அமைந்திருக்கின்றது. அந்த நிக்காஹை சரியாக்கினால் உறவு முறைகள் சீராகும். உறவு முறைகள் சீராக்கினால் இங்க அதற்கு மன்சூர் சொன்னது போல உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நிரப்பமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வயசுல பரக்கத்து வேண்டும், அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நிக்காஹில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா ஒரு அருமையான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அல்லாஹ் மஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி காயிமா வஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி காயிதா வஹ்ஃபல்னி பில் இஸ்லாமி ராகிதா
வலா துஷ்மித் பி அதுவம் வலா ஹாசிதா என்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். யா அல்லாஹ், என்னை நான் நின்றிருக்கக்கூடிய நிலைமையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, எதிரிக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிலையை என்னுடைய விஷயத்தில் நீ உண்டாக்கிவிடாது, என்னுடைய எதிரி மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையை எனக்கு உண்டாக்கிவிடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அருமையான துஆ சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக, வழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் அதனை விட்டுவிட்டு சென்று விட்டால் மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாமல் ஆகிவிடும். நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி ஆகிடும். அதனால இப்ப நடுத்தரவுக்கு பெண்கள் தலையில துணி இல்ல, நெஞ்சிலும் துணி இல்ல, போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம், முஸ்லிம் பெண்கள் எல்லாம் அடிமைகளா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது சொன்னால் இதுதான் காரணம். ஏன்னு கேட்டா, ஒரு வெள்ளம் இருக்குது, வெள்ளம் சக்கரை அது வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம், வெளியே மழை பெய்யுது, 2-3 நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்ஞ்சா உள்ள இருக்கக்கூடிய வெள்ளம் அந்த சக்கரை எல்லாம் இறங்கி போயிடுது. இங்க பாக்குறோம், இங்க ஒண்ணுமே நடக்கல, இங்க அந்த மழை இங்க வரல, வெளியேதான் மழை பெய்யுது. அந்த ஈரத்தின் காரணமாக, ஈரப்பதத்தின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாம் அழுகிடுது, பாக்குறோம், உருகி விடுது, அதுல கசிஞ்சு போயிடுது, இதாகி போயிடுது, தண்ணீரா போயிடுது, இதை பாக்குறோம். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தீன், இஸ்லாம், ஷரியாத். இதை சரியாக பேணினால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த அந்தஸ்தை தந்து விடுவார். அடுத்தவர் பார்த்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவார். அதை நாம் பேணி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல வாழ்க்கை முறை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்பதாக கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிவந்து விட்டதே சயீதா பதிப்பகத்தாரின் ஷரியத் பார்வையில் கணவன் மனைவி, சூரத்து நிசாவின் 34வது ஆயத்திற்கு விரிவுரை வழங்குகின்றார்கள் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே.ஏ. நிசாமுத்தீன் மன்பை அவர்கள். இதில் அறிவில் ஆற்றலில் சிறந்தவர் ஆண்களே, ஹதீஸ் விளக்கம், பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்லலாமா, நிர்பந்தம் ஏற்பட்டால் கணவனோடு என்ன நிபந்தனையுடன் செல்ல வேண்டும், இந்த ஆயத்தின் மூலம் 4 இமாம்கள் கூறும் சட்டங்கள், 20க்கும் மேற்பட்ட விஷயங்களை கொண்டு பெண்களை விட ஆண்கள் அல்லாஹு தஆலா உயர்வாக்கியிருக்கின்றான் என்ற விளக்கம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுபோன்று மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு பெண் 4 விஷயங்களை செய்தால் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் செல்லும் தகுதியை பெறுகிறான். ஒரு பெண் தன் கணவனுக்கு எந்த அளவு அடிபணிய வேண்டும், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸுடைய விளக்கம், மனைவி கணவனுக்கு அடிமையல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறும் விளக்கம். இது போன்ற கணவன் மனைவிக்கிடையே உள்ள எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்குகின்றார்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸின் விளக்கமாக விளக்கத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம். கூடுமான வரைக்கும் தன்னுடைய மனைவிமாரிடத்துல நல்லவர் என்ற பெயர் எடுப்பதற்காக முயற்சிக்க வேண்டும். நல்லவர்னு சொல்லணும். இப்படி சொல்லுவாங்களா யாராவது? மனைவிமார்கள் நல்லவர்னு சொல்லணும் கணவன்மார்களை. அப்படி சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தங்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களின் நல்லவர், சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாருக்கு நல்லவர் தான். உங்களுடைய மனைவிக்கு நல்லவர் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் நல்லவர் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கருதப்படுவீர்கள், ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதே அந்த வாசகத்தோட அப்படி நிறுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா மனைவிக்கு யாருங்க நல்லவரா இருக்க முடியும்? எந்த மனைவி கேட்டாலும் சரியில்லைன்னு, என் கணவரா உன் கணவராது பரவாயில்லை, அங்க வேற நடக்கும், அது வேற. இவங்க சொல்லுவாங்க உன் கணவராவது பரவாயில்ல, உங்க வீட்லயாவது என்னுடைய வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்னு குறைகள் தான் சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி குறைகள் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா கைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லவன். நீங்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கு நடந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன். நீங்க எந்த மனைவி வேணா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்தார்கள். எந்த மனைவி இடத்துல போய் கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவன் தான் சொல்லுவாங்க.
கெட்டவன் யாராவது சொல்லியிருக்காங்க? அது எந்த மனிதராவது சொல்லியிருக்காரா? எந்த மனிதரும் சொல்லல. ஏன்னா மனைவிமாரை பற்றி ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கேட்டா, அவங்க தான் 24 மணி நேரம் நெருக்கமாக இருந்தவர்கள். மனைவிமார்கள் ஒரு கணவனுடன் நெருக்கமாக இருப்பதை போன்று வேற எந்த மனிதரும் கிடையாது. தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. தாயும் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் பால் கொடுக்கிறா. அப்புறம் தாயாருடன் இருக்கக்கூடிய கால அளவும் கம்மி. ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த உடனே 10 வயசு ஆன உடனே படுக்கையை வேற தனியா போட்டுறாங்க. அந்த பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 வயசு ஆன உடனே படுக்கையை பிரித்து விடுங்கள், எல்லாரும் ஒன்னா படுக்க போடக்கூடாது. அக்கா அண்ணன் தங்கச்சி தான் இருந்தாலும் தனித்தனியா படுக்கப்படும், தனித்தனியான படுக்கையிலே போடுங்க என்பதால் எல்லாரும் ஒன்னா போடக்கூடாது. இப்ப அது தாய் தந்தையுடைய உறவு இருக்கின்றது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். மனைவியுடைய உறவு, ஒரு மனிதன் திருமணமானதிலிருந்து ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்க, 50 வருஷம் அந்த பெண்ணுடனே இந்த எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் உறவோடு ஒட்டி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால மனைவிக்கு அதிகமாக கணவனை பற்றி தெரியும். ஒவ்வொரு அணுவாக எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால அந்த மனைவி நல்லவன் என்பதாக சர்டிபிகேட் கொடுத்துட்டா அல்லாஹ் தஆலா இடத்துல கிடைச்சு போயிடும் சர்டிபிகேட், இல்லைன்னா கிடைக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதை சொல்லிட்டு நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன், என்னுடைய குடும்பத்தினருக்கு நல்லவன், கேட்டு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இரவு நேரத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? இரவிலே படுக்கைக்கு செல்லுவது, படுத்திருப்பது, தொழுவது, அங்கே மனைவிமார்களுடைய நடந்து கொள்வது, எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எது அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமானது வெளிப்படையானது என்பதெல்லாம் கிடையாது. உலகத்தில் தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒண்ணு இருக்கும், அவங்களுடைய பொது வாழ்க்கை ஒண்ணு இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க கூடாது என்பதாக உலக அரங்கிலே சொல்லப்படும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி அல்ல. தனி வாழ்க்கையும் சரி, அது தனி வாழ்க்கையில இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதுவும் மறைமுகமாக எந்த விஷயம் கிடையாது. அவங்களுடைய மனைவிமாரிடத்தில் அவர்கள் உறவாடியது உட்பட எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டது. ஏன்னா இது மனித சமுதாயத்திற்கு தேவையானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது, ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை. அதனால் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான கட்டாயமான அந்த விஷயம் சொல்லி காட்டப்படத்தான் வேண்டும் என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்திருக்கின்றார்கள். அது சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படி நடந்து கொள்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி இப்படி நடந்து கொள்வார்கள் என்பதாக. எத்தனையோ இரவு நேரங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், என்னோடு படுத்து கிடந்தார்கள், படுத்தார்கள், பிறகு எழுந்தார்கள், தொழுதார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் இருவரும் ஒரே போர்வையை போர்த்திக் கொண்டு தூங்கி படுத்துக் கொண்டிருந்தோம் என்றும் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டும், செய்து காட்டிய விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டும். அந்த முறைப்படிக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் கணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர், அவனா ஹைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுடைய தொடரில் வேறொரு கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வஇதா மாத சாஹிபுக்கும் ஃபதஉஹு, உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹதீஸை மட்டும் பார்த்து அர்த்தம் செஞ்சா என்ன வழங்குது? இப்ப உங்களுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும், விளக்கம் சொன்னா தான் அந்த ஹதீஸுடைய கருத்து விளங்கும். என்ன இருக்குன்னு கேட்டா, இதா மாத்த சாஹிபுக்கு, உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு இருக்குது. என்ன விட்டு விடுங்கள் அப்படின்னா, நண்பர் இறந்துட்டா விட்டுடுங்கன்னா அப்படியே போட்டுறது, ஜனாதா அடக்காதீங்கன்னு அர்த்தமா? அவர் இறந்து விட்டால் அவரை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கள், தீய பேச்சுகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்த பின்னால் அவரை பத்தி ஆமா இருந்தான் தொலைஞ்சான் என்று சொல்லி அவரை பத்தி புறம் பேசக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் இறந்து விட்டால் அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா நல்லவரா கெட்டவரா, அவர் சொர்க்கத்துக்கு போனார், நரகத்துக்கு போனாரா, தண்டனை கிடைக்குதா, நன்மை கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உலகத்துல பார்க்கலாம், வெளித்தோட்டத்துல ஒரு பெரிய அஜத்தா இருப்பாரு, பெரிய வலியுள்ளவா இருப்பார், பெரிய தாடி ஜிப்பா பலா போட்டுக்கிட்டு இருப்பாரு என்ன போல. ஆகிரத்துல அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால பெரிய வலியுள்ளவா இருந்தாரு இவரு, பெரிய அஜத்தா இருந்தார், ஓத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெருமை பாராட்டுவது அதுவும் தேவையில்லை. நன்மைகளை சொல்லணும், நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் இறந்து விட்டவர்களுடைய நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். இறந்து விட்டால் அவருடைய நன்மைகளை பற்றி சொல்லி காட்டுங்கள், இவர் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி.
தீமைகளை பற்றி பேசாதீர்கள். அந்த தீமைகளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கறதான் இங்க விட்டுடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு மனைவி இடத்திலே கணவன் சிறந்தவனாக நடந்து கொள்ள வேண்டும். என கணவனுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன மனைவி மீது. அல்லாஹ் தஆலா ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அவ்வளவுதான் அந்த ஆயத்துல ஒரு பகுதி. இதுல கணவன் மனைவிக்குரிய கடமைகளை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டுகிறார். நிறைய சொல்லப்பட்டு இருக்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மனைவியை பற்றி, தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் பண்ணுவதற்கான, முறையிடுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே வீட்டுக்குள்ள ஒரே சத்தம் கேட்குது. இவர் வெளியே நின்றுகிட்டார். வெளியே நின்று கேட்கிறாரு, மனைவி ஏதோ சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஏதோ சத்தம் போட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை மாதிரி தெரியுது வெளியே இருந்து பார்த்தா. இவர் போனவர் நினைக்கிறாரு, நம்ம மனைவியை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தா இவர் உள்ளே இங்க கலாட்டம் நடக்குது, சரி இவர்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு போயிட்டார். இப்படி திரும்பி போகக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே இவர் வந்துட்டு போறதை பார்த்து, சரி இங்கதான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னு. என்ன விஷயம், எங்க வந்தீங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு தயங்கினாரு. முதல்ல இல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல ஒரு விஷயமா வந்து சும்மா சொல்லு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், வந்தவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நீ வந்தேன், இங்க வந்து பார்த்தா உங்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனையா இருக்குது, உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, மனைவி அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு அடிமை அல்ல, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது. அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி வாய்த்தால், திருமணம் செய்து கொண்டால், அந்த மனைவி அவளுக்குரிய கடமை என்னவென்று சொன்னால், இந்த கணவனோடு உறவு கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுக்குரிய கடமை. அவளிடத்தில் உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வேண்டி மட்டும்தான் அவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றார் அந்த கணவன். வேறு எந்த பேச்சும் எந்த வேலையும் அந்த பெண்ணிடத்தில் சொல்லுவது கூடாது. எந்த வேலையும் அந்த பெண் செய்வது கடமை அல்ல, கட்டாயம் அல்ல. அப்போ ஒரு பெண் வீட்டு வேலைகளை செய்கின்றால், உங்களுக்கு அவர்கள் எல்லா தலானவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய துணியை என்னுடைய மனைவி துவைக்கின்றார், அப்ப எனக்கு வண்ணாத்தியாக அவள் செயல்படுகின்றாள். எனக்கு சமையல் செய்து கொடுக்கின்றாள், சமையல்காரியாகவும் அவள் இருக்கின்றாள். என்னுடைய குழந்தைகளை பராமரிக்கின்றாள், என்னுடைய குழந்தைகளுக்கு ஆயாவாக அவள் இருக்கின்றாள். என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றாள், வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் இருக்கின்றாள். பிறகு பல வேலைகளை அவள் செய்து கொள்கின்றாள். இப்படி பல்வேறு விதமான பல நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெண் செய்து கொண்டிருக்கின்றாள். அதே நேரத்தில் எனக்கு மனைவியாகவும் அவள் இருக்கின்றாள். இத்தனை காரியங்களையும் அவள் செய்கின்ற காரணத்தால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்க கூடாது என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட சொல். அவர் சொல்ல வந்தது இந்த ரிப்போர்ட் தான். என் மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி பண்றா இப்படி பண்றா, சரியா சோறாக்க மாட்டேங்கிறா, துணி துவைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ண தான் வந்தார். இதெல்லாம் அவங்க கடமை எல்லாம் சொன்னோன்னு அவர் போயிட்டார். உண்மையிலேயே ஷரியத்துடைய சட்டப்படி என்ன இருக்குது, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால், ஆனா இது ரொம்ப ரகசியமா மெதுவா சொல்ல வேண்டியது, ஸ்பீக்கர்ல சொல்லக்கூடாது, மெதுவாத்தையும் சொல்லணும். மெதுவா சொன்னா கூட பொம்பளைகளுக்கு காதல் தான் விழுந்துரும். சரி, சட்டம் என்னன்னு கேட்டா, அந்த பெண்களுக்கு கடமை கிடையாது, சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு கடமை கிடையாது. நமக்கு உணவு தயார் செய்து கொடுப்பதற்கு நமக்கு மட்டுமல்ல, அந்த மனைவிக்கும் சேர்த்து உணவு சமைப்பதற்கு ஒரு சமையல்காரியை வைக்கணும், அல்லது சமையல்காரரை வைக்கணும். துணி துவைக்கிறதுக்கு ஒரு வண்ணான வைக்கணும். குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஒரு ஆயாள் ஏற்படுத்த வேண்டும். வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஹாதிம், ஒரு வேலைக்காரரை வைக்கணும். அப்ப 4-5 பேரை வச்சாதான் வீட்டு வேலையெல்லாம் நடக்கும். இந்த 4-5 பேருடைய வேலையும் மனைவி செய்து கொண்டிருக்கின்றாள். அதனால அந்த பெண்களிடத்தில் நிதானமாக, நளினமாக, சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் நடந்தா என் கணவரை போல உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹைருக்கும் லியாஹின். இதெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இது போன்ற பல தலைப்புகளில் ஹஸரத் அவர்களுடைய பயான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேவைகளுக்கு அணுக வேண்டிய முகவரி சயீதா பதிப்பகம் 52 நாராயணன் முதல் சந்து
புதுப்பேட்டை சென்னை 2. போன் 9444488632.